நதியை கடந்ததும் ஆன்மாவை யமதர்மராஜன் முன்னாடி நிறுத்துவாங்க. அங்க நம்மளோட பர்சனல் அக்கௌண்டன்ட் மாதிரி சித்திரகுப்தன் நம்ம வாழ்க்கை கணக்க படிப்பார். மகாராஜா, இவன் தாய் தந்தையர முதியோர் இல்லத்துல விட்டான், ஆனா பசியோட வந்த ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டிருக்கான்னு நல்லது கெட்டது ரெண்டையும் படிப்பாராம். அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னாடி ஓடும். பாவம் செஞ்ச ஆன்மாக்களுக்கு நரகம் காத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 28 வகையான நரகங்கள். உதாரணத்துக்கு, உயிர்களை வறுத்து சாப்பிட்டவங்களுக்கு கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தண்டனை, அடுத்தவன் சொத்து அபகரிச்சவங்களுக்கு விஷப்பாம்புகள் நிறைந்த குழியில தண்டனை. கேட்கவே கொடூரமா இருக்குல்ல. நரக வாழ்க்கை முடிஞ்சதும் ஆன்மா மறுபடியும் பிறவி எடுக்கும். இங்கேதான் கர்மா வேலை செய்யுது. தங்கம் திருடியவன் அடுத்த பிறவியில புழுவாக பிறப்பான். பெற்றோரை அவமதித்தவன் ஆமையாக பிறப்பான். குருவின் மனைவியை ஆசைப்பட்டவன் அடுத்த பிறவியில தொழுநோயாளியாக பிறப்பான். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விளைவு அடுத்த பிறவியில காத்துக்கிட்டு இருக்கு. அப்பா, பயமா இருக்குல்ல. ஆனா மகாவிஷ்ணு இதிலிருந்து தப்பிக்கிற வழியையும் சொல்லியிருக்கு.